தமிழ்நாட்டில் அரசியல் அப்படின்று வரும்பொழுதே அவர்களிடமிருந்து ஒரு விலகக்கூடிய ஒரு மனப்பான்மை தான் ஊடகத்துறைக்கு பொதுவாக இருக்கிறது. ஆனால் அது ஒரு நிமிஷம் எனக்கு கலங்கி போகக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு இன்டிமேட்டான ஒரு மொமெண்ட்டை நீங்கள் எடுத்து காட்டி இருந்தது எனக்கு மனசு ரொம்ப பஞ்சு மாதிரி. அவர் இருந்த சந்தோஷப்பட்டிருப்பார். ஐ லவ் யூ கனிமொழி. ஒரு விருது என்ன செய்துவிடும், ஓடி ஓடி உழைக்கக்கூடிய அந்த உழைப்பாளியினுடைய கரங்களை பற்றி அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஓடுவதற்கான உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு விருது என்ன செய்துவிடும், இவரை போல நாமும் உழைக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதலை, ஒரு சிறந்த ரோல் மாடலை அடுத்த தலைமுறைக்கு அடையாளம் காட்டும். அதைத்தான் இந்த மேடையிலும் பார்க்க இருக்கிறோம். நண்பர்களே, இந்த விருதை தருவதற்காக ஒரு மனிதர் வர இருக்கிறார். அவர் நாடறிந்த ஒரு நல்ல மனிதர். பல தலைமுறை தாண்டி அரசியல் பயணமாக இருக்கட்டும், கல்வி பயணமாக இருக்கட்டும், தனக்கென்று ஒரு தனி முத்திரை பதித்த ஒரு சாகசக்காரர். யார் அவர்? எல்இடி திரையில பார்க்கலாம் வாங்க. இன்று உலகத்தையே தமிழ்நாட்டின் கல்வியை நோக்கி திரும்பி பார்க்க வைத்திருக்கும் விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் கோ விஸ்வநாதன் அவர்கள். அரசியல் மற்றும் கல்வித்துறையில் தமிழ்நாடு கண்டிருக்கும் முன்னேற்றங்களில் இவரது பங்கு மகத்தானது. இந்திய அரசியல் களத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது 1967 நடந்த தேர்தல். நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு மாநில கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்தது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரானார். அதோடு தமிழ்நாட்டில் இருந்து 25 திமுக உறுப்பினர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்றனர். அப்படிப்பட்ட அண்ணாவின் ஜனநாயக சிப்பாய்களில் ஒருவராக வந்தவாசி மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று 1967 நாடாளுமன்றம் சென்றவர்தான் கோ விஸ்வநாதன் அவர்கள். நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக உரக்க குரல் எழுப்பியவர் கோ விஸ்வநாதன். அதன் பின் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராகவும் வெற்றி பெற்று எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரது அமைச்சரவையில் அமைச்சராக மக்கள் பணியாற்றினார். அரசியல் மாற்றங்களில் அண்ணாவின் வழியில் செயல்பட்ட கோ விஸ்வநாதன் அவர்கள் தமிழ்நாட்டின் கல்வியுலகில் புரட்சிக்கான விதையை 1984 விதைத்தார். வேலூர் பொறியியல் கல்லூரி என்ற சுயநிதி கல்லூரியை தொடங்கிய கோ விஸ்வநாதன் இன்று உலகமெல்லாம் உயர்கல்வியின் தடம் பதித்திருக்கும் விஐடி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் வேந்தராக திகழ்கிறார். கல்வித்துறையில் இந்தியாவுக்கும் உலகுக்கும் செய்த சேவையை பாராட்டி கோ விஸ்வநாதன் அவர்களுக்கு அமெரிக்காவின் மேற்கு வர்ஜீனியா பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. உலகமெங்கும் தமிழை வளர்க்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் தமிழ் இயக்கம் என்ற அமைப்பினை 2018 ஆண்டில் துவக்கி நடத்தி வருகிறார் கோ விஸ்வநாதன். பல்வேறு நாடுகளில் பறந்து விரிந்திருக்கும் இந்த அமைப்பு தமிழர்களின் நலன் காக்க ஆங்காங்கே உள்ள அரசுகள் தமிழ் அமைப்புகளோடு இணைந்து செயல்பட்டு வருகிறது. பேரறிஞர் அண்ணாவால் அடையாளம் காட்டப்பட்டு மூத்த அமைச்சராய் முன்னிற்கும் விஐடி கல்லூரி வேந்தர் கோ விஸ்வநாதன் அவர்களை நம் விருதாளர்களை கௌரவிக்க அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முத்தமிழ் பற்றாளரே மேடைக்கு வருக, விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தரே மேடைக்கு வருக. தமிழ்நாட்டின் ஒரு மூத்த அரசியல் தலைவர், அவர் கல்லூரியில் படித்து திக்கெட்டும் திசையெட்டும் கல்வி கண் திறந்த முதல் தலைமுறை பட்டதாரிகள் பல பேர் இருக்காங்க. அவர் நல்ல ஒரு கைத்தட்டல் தாங்க. ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக எங்களுடைய மின்னம்பலம் ஆசிரியர் திரு காமராஜ் ஐயா அவர்களை எங்களுடைய கிடைக்கிறோம். ஐயா அவர்களினுடைய அவர் தர இருக்கிற இந்த விருதை வென்றிருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற உறுப்பினர் யார்? இவருடைய எந்த பணியை சொல்வது? சமூக பணியா, கல்வி பணியா? அவருடைய இயக்க தோழர்கள் மட்டுமல்ல, எல்லா இடுக்குகளில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களினுடைய தூய அன்பை வென்றிருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர் யார்? அவர் செய்த சாதனை என்ன? தொட்டு இருக்கக்கூடிய உயரங்கள் என்ன? பார்க்கலாம் வாருங்கள். அறப்பணிகள் யாவற்றிலும் சிறந்தது மக்களுக்காக உழைக்கும் மக்கட்பணியே. அதை தன் தார்மீக பொறுப்பாகவும் தலையாய கடமையாகவும் செய்து வரும் திறன்மிகு மாண்பாளர் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள்.
மாநிலங்களவையாக இருந்தாலும் மக்களவையாக இருந்தாலும் மக்களுக்காக மட்டுமே ஒலிக்கும் மொழி கனிமொழி. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் எழுத்துக்களில் சிந்தனையில் இருந்த சமூக நீதி, பெண் முன்னேற்றம், வறுமை ஒழிப்பு, தீண்டாமை, மொழிப்பற்று போன்ற உயரிய மாண்புகளுக்கு இன்று தன் மேவிய செயல்களால் உரை எழுதி கொண்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் முக்கியமான விவாதங்களாகட்டும், கேள்வி நேரமாகட்டும், இவருக்கு கிடைக்கிற நிமிடங்கள் எல்லாம் மக்களுக்கான நிமிடங்களாய் அரங்கேறும். மக்கள் மனதை வென்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கனிமொழி அவர்களால் தூத்துக்குடி தொகுதியில் கொண்டு வரப்பட்ட திட்டப்பணிகளும் வளர்ச்சி பணிகளும் ஏராளம். தொழில் முன்னேற்றம், உட்கட்டமைப்பு வசதிகளை பெருக்கியது, வேலை வாய்ப்பு, சாலை மேம்பாடு, கல்வி வளர்ச்சி என எல்லா வழிகளிலும் தென் மாவட்டங்களின் வளர்ச்சிக்கு தன் சிறப்பான முன்னெடுப்புகளால் அடித்தளமிட்டிருக்கிறார். இந்தியாவிலேயே ஒரே ஒரு செயற்கைக்கோள் ஏவுதளம் ஸ்ரீஹரிகோட்டாவில் செயல்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் அதைவிட புவியியல் சாதகம் மிக்க குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்துக்காக 15 வருடங்கள் போராடி இப்போது அதை தூத்துக்குடிக்கு பெற்று தந்த பெருமை இவர். மக்கட் பிரதிநிதி என்ற சொல்லுக்கு பொருளாய் தன் மக்களோடு எல்லா நிலைகளிலும் முதல் நின்று உடன் நின்று அவர் தம் துயர் துடைத்திருக்கிறார். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் வரலாறு காணாத கனமழையில் தத்தளித்த போது முதல் ஆளாக இறங்கி ஒவ்வொரு வீதியாக ஓடோடி உதவியவர். இவரது தொடர் ஓட்டத்தாலும் மீட்பு நடவடிக்கைகளாலும் வெகு விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பின தென் மாவட்டங்கள். கலைஞரின் புதல்வியாக மட்டுமல்லாமல் எல்லோருக்குமான எளிய மனிதியாய் உயர்ந்து நல்லறம் காட்டும் மாண்புமிகு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு டாப் எம்பி அவார்ட்ஸ் எழுச்சி விருதுகள் 2024 சிறந்த களப்பணியாளர் விருதினை வழங்கி சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறது பிரைம் 9 தமிழ் மற்றும் மின்னம்பலம். மக்களை, தமிழின தலைவரின் தொடர்ச்சி, தூத்துக்குடி மக்களினுடைய எழுச்சி, சிறந்த களப்பணியாளர் விருதை வென்றிருக்கிறார் திருமிகு கனிமொழி கருணாநிதி எம்பி. ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு அம்மாவை மேடை அழைக்கிறோம். நாடாளுமன்றத்திலே எங்களுக்காக பேசினவங்க எங்க மேடையில பேசலன்னா இப்படி சில வார்த்தைகள் மேம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியும் அது ஒரு முழுமை பெறுவது அந்த மக்களிடம் போய் சென்றடையும் பொழுதுதான். ஆனால் அதே நேரத்தில் யாராவது நீங்கள் செய்திருக்கக்கூடிய பணியை நானும் பார்த்திருக்கிறேன், நானும் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு ஒரு நிறைவை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக தமிழ்நாட்டில் அரசியல் அப்படின்று வரும்பொழுதே அவர்களிடமிருந்து ஒரு விலகக்கூடிய ஒரு மனப்பான்மை தான் ஊடகத்துறைக்கு பொதுவாக இருக்கிறது. அஃப்கோர்ஸ் பேட்டி மாத்திரம் கேட்பீங்க, பைட் கேட்பீங்க, அதை தாண்டி ஆனால் அந்த பாராட்டக்கூடிய அந்த மனத்தோடு மற்ற மாநிலங்களில் கேள்வி கேட்கக்கூடிய அதே நேரத்திலே ஒருவர் நன்றாக செயல்பட்டிருக்காங்கன்னா அவங்களை பாராட்டக்கூடிய விதமாக இன்று வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பரிசுகள் எனக்கு மட்டும் இல்லை, என்னோடு இங்கே வந்திருக்கக்கூடிய சக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் அது ஒரு மகிழ்ச்சியை, தன்னம்பிக்கையை, உற்சாகத்தை அளிக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கும். எனக்கு மறுபடியும் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விஷுவல்ஸ் கூட நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு முழு ஈடுபாட்டோடு எடுத்து போட்டிருக்கீங்கன்னு பார்க்கும்பொழுது, ஏன்னா முதல்ல அப்பாவோட என்னோடய ஷார்ட் அப்படிங்கிறது அது ஒரு நிமிஷம் எனக்கு கலங்கி போகக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு
இன்டிமேட்டான ஒரு மொமெண்ட்டை நீங்கள் எடுத்து காட்டியிருந்தது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருந்தது. உங்களுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி அவார்ட்ஸ் வாங்கக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேம், உங்களுடைய விருது உங்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்லை. எம்பி மேம், உங்களுடைய விருது உங்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி அல்ல, இன்னும் சில பேருக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. அவர்களுடைய மகிழ்ச்சி பகிரலை நம்ம எல்இடி திரையில இப்போ பார்க்கலாம். இங்கே வெள்ளப்பெருக்கு வந்திருக்கும் போது கடுமையான தண்ணி, கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு அதுக்கு தகுந்தவாறு உதவி செய்தாங்க. கனிமொழி அம்மா வந்து நல்லா ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பார்த்தாங்க, எந்த குறையும் கிடையாது. தூத்துக்குடியில் டிசம்பர் மாதம் வந்த வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலில் உள்ள மினிஸ்டர், மேயருக்கு ஈக்குவலாக அவங்களும் களத்தில் இறங்கி ஒரு எம்பி தலைவரோட பொண்ணு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம தொகுதியோட எம்பி அப்படிங்கிற முறையில் இறங்கி வெள்ளத்துக்குள்ளெல்லாம் அவங்க வீட்டில் இறங்கி நடந்து போய் நல்ல மக்கள் பணி செஞ்சாங்க. சாப்பாடு நிறைய உதவிகள் பண்ணாங்க. ஒரு கபடி போட்டி அந்த மாதிரி போட்டிகளுக்கும் நல்லா உதவி பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க நம்புறேன் கண்டிப்பாக. இந்த கர்ப்பிணி பெண்ணுங்கள் அதெல்லாம் பார்த்து நல்லா கேள்விப்பட்டேன்னா மக்கள்கிட்டையும் எளிமையாக இருக்கும், வீட்லேயும் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஃபோன்லேயும் கிடைக்க மாட்டாங்க. அந்த மழை பெஞ்சப்ப 10,000 பேருக்கு 10 நாள் சாப்பாடு, காது கேட்க கருவி எல்லாம் கொடுத்து மறுபடியும் அங்கேயே இருந்து எல்லாம் செஞ்சுட்டு பசங்களுக்கு இப்போதான் வந்திருக்கு. பேச முடியல, பார்க்க முடியலன்னு கஷ்டம்தான் எனக்கு ரொம்ப. 2 தடவை ஆபத்தில் மாட்டிக்கிச்சு. ஒரு தடவை போலீஸ் காப்பாற்றிருக்காங்க, ஒரு தடவை மிலிட்ரி காப்பாற்றிருக்காங்க. அப்புறம் ஸ்கூட்ரு அதுலெல்லாம் போயிருக்கு. எப்படா பார்ப்போம், எப்போ பேசுவோம் அப்படின்னு ஒரு ஆவல் தான். யார் எது கேட்டாலும் உடனே கொடுத்துரும். எல்லாருக்கும் நீ கொடுத்துட்ற, அப்புறம் உனக்கு வேணாமா அப்படின்னா பார்த்துக்கலாம். மனசு ரொம்ப பஞ்சு மாதிரி. அவர் இருந்த சந்தோஷப்பட்டிருக்கார். விருது வாங்கியிருக்க வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம்தான். கொடுத்தவங்களுக்கும் வாழ்த்துறேன். ஐ லவ் யூ கனிமொழி. பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோல் கேட்ட தாயின் கூட சொல்லலாம். அம்மாக்கும் சேர்த்ததுனால கைத்தட்டல் தாங்க. இந்த கைத்தட்டெல்லாம் எங்களுக்கு பத்தாது. சினிமாவில் சொல்ற மாதிரி அதே ரத்தம் அப்படித்தான் இருக்கும். உழைப்பு உழைப்பு உழைப்பு, அது மட்டும்தான் அவர்களினுடைய தாரக மந்திரம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.